வாங்கிட்டு இப்போ வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு அன்னதானம் நடக்குதுன்னு சொன்னாங்க. உள்ளே போவோம். இது வந்துட்டு இந்த பாதையில் உள்ளே போயிட்டு தான் அன்னதான கூடத்துக்கு போகணும். வாங்க போவோம். அதாவது நேபாளத்தில் சித்தார்த்தனாத் தோன்றி அவர் வந்துட்டு பீகாரில் வந்துட்டு புத்தகயாங்கிற இடத்துல போதி மரத்தில் ஞானம் பெற்று புத்தராக மாறினார். புத்த மதத்தை தோற்றுவிச்சார். அந்த புத்த மதம் உலகம் முழுக்க பரவுனது. அதை வந்துட்டு புத்த மக்கள் கொண்டாடுறது வெசாக் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷத்துலேயும் மே மாதம் வர்ற சித்ரா பௌர்ணமியை அவங்கள வந்து புத்தர் பிறந்த தினமாக கொண்டாடுறாங்க. நல்ல டெக்கரேஷனாக நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நிறைய மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள். அதாவது இவர் என்னோடய ஃப்ரெண்டு. ஹாய், நல்லா இருக்கீங்களா? இப்போ அப்படியே உள்ளே போகிறேன். அதாவது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்களோட பாரம்பரியம், அவங்களோட கல்ச்சரை கொண்டாடுறதுல ஒரு சந்தோஷம்தான். இங்கே வந்துட்டு ஸ்ரீலங்கன் மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களான்னு ஒரு தெரியாது. இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து பார்க்கும்போது தெரியுது இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களோட ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக கூட்டமாக அவங்களோட குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இங்கே அன்னதானம் எடுக்கிற இடம். இந்த கீவெல்லாம் நிற்கிது பாருங்கள். இந்த பப்ளிக்கெல்லாம் வந்துட்டு அன்னதானம் கொட்டாய் தான் அது. இந்த கிரவுண்டில் வந்துட்டு எல்லோரும் இருந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. பிள்ளையெல்லாம் ஓடி விளையாடுது. நல்ல ஒரு சந்தோஷமாக எல்லா மக்களும் வரோம். எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க பாருங்கள். அதாவது எவ்வளோ நாடு விட்டு நாடு வந்தாலும், வேறு ஒரு நாட்டில் வந்திருந்தாலும் அவங்களோட கல்ச்சரை மறக்காமல் இருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். புத்த மதத்தில், குறிப்பாக தேரவாத பௌத்தத்தில் புத்தரின் பிறப்பு, ஞானம், இறப்பு ஆகியவற்றை நினைவு கூறுவது தான் வெசாக் பண்டிகை. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் குறிப்பாக வந்துட்டு கிரிகோரிய நாட்காட்டியில் சில சமயங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல், மே அல்லது ஜூன் மாதங்களில் வரும் சந்திர நாட்காட்டியின் 4வது மாதமான வெசாக என்ற சந்திர மாதத்தின் முழு நிலவு நாளில் அதை வந்து அனுசரிச்சிருக்கிறாங்க. பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்த விடுமுறை இந்த நாளை வந்து பொது விடுமுறையாகவும் அறிவிச்சிருக்காங்க. இதை வந்துட்டு 1999ஆம் ஆண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஐநாவில் வந்துட்டு பொது விடுமுறையாக உலகம் முழுக்க இந்த மாதத்தை பொது விடுமுறையாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது மே மாதத்தில் வர்ற முதல் பௌர்ணமியாக புத்தரின் பிறந்த தினமாக வெசாக் பண்டிகை கொண்டாடுறாங்க. இந்த பாருங்க, ஸ்விம்மிங் பூலெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்துட்டு இந்த பிள்ளையெல்லாம் பார்க்குறதுக்கு வர்றவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அழகாகவும் இருக்குல்ல அது பார்க்குறதுக்கு. அதாவது ஒரு ஸ்விம்மிங் பூல் ஏரியா அவங்க வந்து புக் பண்ணி இங்கே தான் அன்னதானம் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது. பக்கத்தில் கிரவுண்டெல்லாம் இருக்குது. நம்ம கல்ச்சர் மாதிரியே இவங்களும் குத்து விளக்கெல்லாம் ஏற்றி இவங்களும் சாமி கும்பிட்றாங்க. இப்போ நான் அன்னதானம் கூடத்துக்கிட்ட போகிறேன். வரிசையில் நின்று அன்னதானம் வழங்குறாங்க. வரிசையில் நின்று அதை வாங்குறாங்க எல்லோரும். இது எல்லாமே பியூர் வெஜ்ஜு தான் அவங்க கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு நான்வெஜ்ஜு கிடையாது. பிரியாணி வேறு வெஜிடபிள் ஐட்டம் தான் எல்லாமே இருக்குது. அதாவது சுத்த சைவம் தான் அவங்க கொடுக்குறாங்க. நானும் போய்ட்டு இந்த சாப்பாடு வாங்கி டேஸ்ட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. உங்கள் ஐஸ்கிரீமு, தண்ணி எல்லாமே இருக்குது. நல்ல விதவிதமான நல்ல சாப்பாடு இது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய வரலாறு ஞாபகம் வந்துச்சு. சாம்ராட் அசோகா வந்துட்டு கலிங்கத்து போருக்கு பிறகு அரச பதவியை திறந்து துறவரம் பூண்டு புத்த மதத்தை தழுவினார். அதுக்கு பிறகு அவர் தான் உலகம் முழுக்க புத்த மதத்தை கொண்டு போனார். அதில் ஸ்ரீலங்காவும் ஒன்று. Berapa berat di sini?
சூப்பராக இருக்குது சாப்பாடு. நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனால் ஃபுல்லு வெஜ்ஜு தான், இல்லை நான்வெஜ்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா சுவையாகவும் இருக்குது.